நுகர்வோரின் பொறுப்புகள். இதுவரைக்கும் நுகர்வோர் கடமைகள், உரிமைகள் ஆகியவற்றை பற்றி பார்த்தோம். இப்போ பொறுப்புகளை பற்றி பார்க்க இருக்கின்றோம். நுகர்வோரின் உரிமைகளும் பொறுப்புகளும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களாகும். நுகர்வோர் தனது உரிமைகளை அனுபவிப்பது குறிப்பிட்ட பொறுப்பாய் கொள்ள வேண்டும். நுகர்வோரின் பொறுப்புகள் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சிருக்கணும். தனது பொறுப்புகளை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் நுகர்வோர் தனது நோக்கத்தை உரிய முறையில் அடைய இயலாது. எனவே நுகர்வோர் தனது பொறுப்புகளை உணர வேண்டும். பொறுப்புகளை உணர்ந்தால்தான் உரிமைகளை பெற முடியும். இப்போது பொறுப்புகளை பின்வருமாறு பார்க்குறோம். விற்பனை ஒப்பந்த சட்டத்தின் விதிகள் மற்றும் நிபந்தனைகளின்படி பொருளுக்கான விலையை நுகர்வோர்கள் செலுத்த வேண்டும். அப்போது விற்பனை ஒப்பந்த சட்டம், ஒரு பொருளை வாங்குறதுக்கு விற்பனை ஒப்பந்த சட்டத்தின்படி விதிகள்னால் நம்மளுக்கு பொருந்தும். அதன்படி பொருளுக்கான விலையை நுகர்வோர்கள் செலுத்த வேண்டும். நம்மளோட பொறுப்பு. ஒரு பொருளை நம்ம விலை கொடுத்து வாங்குகிறோன்னு சொன்னோம்னா கட்டாயமாக அதனோட பணத்தை நம்ம உடனடியாக செலுத்த வேண்டும் அல்லது குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே செலுத்தணும். அப்போது பொருளுக்கான விலையை நுகர்வோர்கள் செலுத்த வேண்டும். நெக்ஸ்ட் பொருட்கள் நுகர்வோரின் இருப்பிடத்திற்கு வழங்குமாறு விற்பனையாளரை கேட்டுக்கொள்வது அவரின் பொறுப்பாகும். நுகர்வோர் அப்பொருளை குறித்த நேரத்தில் பெற்றுக்கொள்வது அவரின் கடமையாகும். எங்கள் வீட்டில் டோர் டெலிவரி கொடுங்கன்னு கேட்குறோம். இப்போ வரும்பொழுது பொருளை நம்ம கட்டாயம் வாங்கிக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு, நுகர்வோரின் பொறுப்பு. நெக்ஸ்ட்டு ஒப்பந்த சட்டத்தின்படி குறித்த நேரத்தில் பொருட்களை நுகர்வோர் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதனால் ஏற்படும் நட்டத்திற்கு அவரே பொறுப்பாவார். ஏதாச்சும் ஒரு பொருளுக்கு ஆர்டர் கொடுக்குறோம், ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்துருப்பாங்க. அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நம்ம வாங்காமல் காலம் தாழ்த்திட்டு இருந்தோம்னா அந்த காலம் தாழ்த்தலுக்கான நட்டத்திற்கு நுகர்வோர் தான் பொறுப்பு. அப்போது குறிப்பிட்ட காலத்திற்குள் அந்த பொருட்களை பெற வேண்டும். நுகர்வோர் பொருட்களை பெற்றுக்கொண்டு தாமதமாக விற்பனையாளருக்கு பணம் செலுத்தினாலோ அல்லது பொருட்களுக்கு சேதம் ஏற்படுத்திவிட்டாலோ அதற்கான நஷ்ட ஈடு தர வேண்டியது நுகர்வோரின் கடமையாகும். பொருட்களை வாங்கிட்டோம், நம்ம ஒரு 2 மாதத்தை கடனில் வாங்கியிருக்கிறோம். 2 மாதம் டைமுக்குள்ளே நம்ம பணத்தை கொடுத்தாகணும். அப்படி கொடுக்காம பொருளுக்கு ஏதாச்சும் சேதம் ஏற்படுத்தணும்னா அதற்கான நட்டஈடு தர வேண்டியது நுகர்வோரின் பொறுப்பாகும். அடுத்தது, நுகர்வோர் தங்களிடம் பொருட்களை அதன் விதிமுறைகளின்படி மற்றும் முன்னெச்சரிக்கையுடனும் பயன்படுத்த வேண்டும். விற்பனையாளர் விற்கும்போது பொருளை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும்னு சொல்லி போட்டு வழிமுறைகள் கொடுத்துருப்பார். அந்த விதிமுறைகளின்படி தான் முன்னெச்சரிக்கையாக பொருட்களை பயன்படுத்த வேண்டும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, நுகர்வோர் பொருட்கள் மீதான தனது தேவையை தெளிவாக விற்பனையாளரிடம் வெளிப்படுத்த வேண்டும். என்ன தேவைக்காக அந்த பொருள் வாங்குகிறோங்கிறத நாம் கண்டிப்பாக விற்பனையாளர் கூட சொல்லணும். அப்படி சொன்னால் தான் நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி அவர் பொருளை கொடுப்பாரு. நம்மளுக்கு தேவை ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் வேறு மாதிரி சொல்லிட்டோம்னா அவரோட தேவை நம்மளுக்கு பூர்த்தி அடையாது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, நுகர்வோர் பொருட்களை வாங்குவதற்கு முன்பாக கட்டாயம் பொருட்கள் மீதான விலை, தரம் மற்றும் அளவு ஆகிய தகவல்களை முழுமையாக பார்க்க வேண்டும். வாங்கிக்கிற பொருளோட விலை கரெக்டாக, குவாலிட்டி கரெக்டாக, அளவு கரெக்டாக இருக்குதுன்னு கட்டாயமாக நம்ம செக் பண்ணிட்டு தான் வாங்கணும். இப்போ நீங்கள் தீபாவளிக்கு நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு போயிட்டுருப்பீங்க. கட்டாயமாக நுகர்வோரோட உரிமைகளையும் கடமைகளையும் தெரிஞ்சுட்டு போனீங்கன்னா தான் நீங்கள் ஏமாற்றப்பட மாட்டீர்கள். நீங்கள் தெரிஞ்சால் பார்த்தாது உங்களோட பேரண்ட்ஸுக்கு, உங்களோட சுற்றத்தாருக்கு, உற்றார் உறவினர்களுக்கெல்லாம் சொல்லணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நுகர்வோர் பொருட்களை வாங்கும் பொழுது விற்பனையாளரிடமிருந்து பொருட்களுக்கான ரொக்க ரசீதை பெற்றுக்கொள்ள வேண்டும். பொருட்கான உத்தரவாத காலத்தை அதன் உத்தரவாத அட்டையை பார்த்து தெரிந்து கொள்வதுடன் அதனை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். உத்தரவாத அட்டையில் விற்பனையாளரின் கடை முத்திரையும் மற்றும் கையெழுத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். பொருளை வாங்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக விற்பனையாளர்கிட்ட ரொக்க ரசீதையோ அல்லது இடாப்பையோ வாங்கிக்கணும். அந்த பொருளுக்கு கேரண்டி இருந்துச்சுன்னா கேரண்டி கார்டு கட்டாயம் நீங்கள் தான் கேட்டு வாங்கணும். அந்த உத்தரவாத அட்டையில் விற்பனையாளரின் கடை முத்திரையும் அவரோட கடையோட சீல் இருக்குதான்னு பார்க்கணும். அது இல்லாமல் சீல் மட்டும் இருந்தால் பார்த்தா அதோட சிக்னேச்சரையும் வாங்கணும், கையெழுத்தையும் வாங்கணும். அப்போ தான் அது செல்லுபடி ஆகும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, நுகர்வோர் பொருட்களில் ஏதேனும் குறை ஏற்பட்டாலோ அல்லது சேவைக்குறைவு ஏற்பட்டாலோ நுகர்வோர் தீர்வகத்தில் புகாரை சமர்ப்பிக்கலாம். அதாவது பொருள் ஏதாச்சும் குறை இருந்துச்சுன்னா அல்லது சேவையில் குறைவு ஏற்பட்டால் நீங்கள் எங்கே போய் புகாரை சமர்ப்பிக்கலாம்? நுகர்வோர் குறை தீர்வகத்தில் சமர்ப்பிக்கலாம். அதுக்கடுத்து, பொருட்களின் தரத்தில் நுகர்வோர் எவ்வித சமரசமும் செய்து கொள்ளக்கூடாது. குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் நீங்கள் பண்ணக்கூடாது. நுகர்வோர் ISI, அக்மார்க், FPO போன்ற தரக்குறியீடு சான்றுகளை மற்றும் அடையாள குறியீடுகளை இருக்கிறதா என்று பார்த்து கொள்ள வேண்டும்.
தரக்குறைவான பொருட்கள் வந்து ஆபத்தானவை. அதனால் தரத்தில் எப்பவுமே நீங்கள் வந்து சமரசம் செய்து கொள்ளக்கூடாது. தரத்தில் எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. பொருளை வாங்கும்பொழுது ஐஎஸ்ஐ முத்திரை இருக்குதா அல்லது அக்மார்க் முத்திரை இருக்குதா, FPO முத்திரை இருக்குதான்னு சொல்லி போட்டு செக் பண்ணிட்டு தான் வாங்கணும். அதனால் வந்து நீங்கள் வந்து உங்களோட கடமைகளை வந்து செய்யணும். அதே சமயம் உங்களோட பொறுப்பையும் விட்டுக்க கொடுக்கக்கூடாது. இதோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்தது வந்து 1 மார்க். நவீன சந்தைகளின் இறுதியான நோக்கம் நுகர்வோர் திருப்தி தான் இறுதியான நோக்கம். அது வந்து மாடர்ன் மார்க்கெட்டிங்கில் இறுதியான நோக்கம் என்னென்னா நுகர்வோரை திருப்திப்படுத்துதல். டேஸ் என்பவர் நவீன சந்தைகளின் மன்னர் ஆவார். பாடம் நடத்தும்போது நிறைய வாட்டி நான் சொல்லிட்டேன். நுகர்வோர்கள் தான் நவீன சந்தையிடுதலின் மன்னர்கள் ஆவார்கள். நெக்ஸ்ட், நுகர்வோரின் உரிமைகள் அவர்கள் கொண்டுள்ள நிலையில் டேஸ் ஆகும், பொறுப்புகள் ஆகும். உரிமைகள் எந்த அளவுக்கு இருக்குதோ அதே அளவுக்கு உங்களோட பொறுப்புகளும் முக்கியமாகும். ஜான் எஃப் கன்னடி அவர்களின் கூற்றுப்படி பின்வருவனவற்றுள் நுகர்வோர் உரிமையில் இடம் பெறாதது எது? நெகட்டிவ் கொஸ்டின். பாதுகாப்பு உரிமை, தேர்ந்தெடுக்கும் உரிமை, நுகரும் உரிமை, தெரிவிக்கும் உரிமை எல்லாமே இருக்குது நுகரும் உரிமை தவிர. அப்போ வந்து இதில் நெகட்டிவ் வந்து நுகரும் உரிமை. அடுத்த கேள்வி பார்த்திங்கன்னா, நுகர்வோரின் பொறுப்பு என்பது அவர் பெற்றுள்ள டேஸ் ஆவணமே பொருட்களை வாங்கியதற்கான அடையாளமாகும். நாளை கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் வந்து கேஷ் கொடுத்து வாங்கினீங்கன்னா ரொக்க ரசீது வாங்கணும், கடனுக்கு வாங்கினீங்கன்னா இடாப்பு வாங்கணும், அதுக்கடுத்து உத்தரவாத அட்டை வாங்கணும். இதுக்கு ஆன்சர் வந்து மேற்கூறிய அனைத்தும். எல்லாமே உங்களுக்கு வந்து பொருள் வாங்கினதுக்கான அடையாளம் ஏதோ ஒன்று இருக்கலாம். கேஷ் பில்லாக இருக்கலாம், அல்லது இன்வாய்ஸாக இருக்கலாம், அல்லது வந்து உத்தரவாத அட்டையாக இருக்கலாம். இது மேற்காணும் அனைத்தும் தான் இதுக்கு ஆன்சர். இதோட இந்த லெசன் முடிஞ்சிடுச்சு. மாணவர்களே தயவு செஞ்சு பாடத்தை படிச்சுக்கோங்க. தீபாவளி நல்லா கொண்டாடுங்க. தேங்க்யூ.